வெல்கம் பேக் டு தி வத்திக்குச்சி. தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதே நேரத்தில் விஜய் வீட்டு முன்னாடி நடந்த சம்பவம் அவரோட ரசிகர்களையும் அரசியல் வட்டாரங்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அது என்ன சம்பவம்னு தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகம் மூலமா தமிழக அரசியலுக்குள்ள வந்த விஜய்க்கு இது முக்கியமான பரீட்சை நேரம் தான் சொல்லணும். சினிமா ஸ்டாரா இருந்த புகழை தாண்டி அவர் ஒரு அரசியல் தலைவரா மக்கள் மனசுல இடம் பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அதனால தான் அவர் சமீபத்தில் கோயில், சர்ச்சு, மசூதின்னு எல்லா மதங்கள்லையும் பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றாரு. அவரோட கட்சியை சேர்ந்தவங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லா மதங்கள்லையும் பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த தேர்தலை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை தான் காட்டுது. இந்த சூழ்நிலையில் தான் சென்னை நீலாங்கரையில் இருக்கிற விஜய் வீட்டு முன்னாடி ஒரு பாட்டி வெள்ளை நிற ட்ரெஸ்ஸு போட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாட்டியை பார்த்தவங்கெல்லாம் இவங்க விஜயை பார்க்கறதுக்கு தான் இப்படி வீட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பாட்டிக்கிட்ட போய் நலம் விசாரிச்சவங்க கிட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்கிட்டாங்க. விஜயோட ரசிகர் ஒருத்தர் சாப்பாடு வாங்குறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? எனக்கு தலை சுத்தினா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் அங்கே இருந்தவங்களை மிகவும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. இந்த சம்பவம் இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. விஜயோட ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி அங்கேயே மயங்கி விழுந்தா தேவையில்லாமல் விஜயோட பேருக்கு களங்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தவறான முன் உதாரணமாக ஆகிரும். நாளைக்கு எல்லாரும் விஜயை பார்க்கறதுக்கு அவர் வீட்டு முன்னாடி தர்ணா பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் மனிதாபிமான அடிப்படையில் விஜய் அந்த பாட்டியை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த சம்பவம் சாதாரண விஷயம் மாதிரி தோணினாலும் மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. பிரபலங்கள் எல்லாரையும் நேரில் சந்திக்கணுமா, இல்லை பாதுகாப்பும் ஒழுங்கும் முக்கியமா? குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு சம்பவமும் மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறும். இப்போ பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பாட்டியை விஜய் நேரில் சந்திப்பாரா இல்லை பார்க்காம தவிர்ப்பாரா? மே 4 தேர்தல் முடிவுக்கு முன்னாடி இந்த சம்பவம் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துமா? உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வைரல் நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.